ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டா மட்டும்தான் நியூஸில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்து பழகின ஒரு சில கதாபாத்திர நடிகர்கள் இறந்து போனாலும் சரி, இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. அதில் ஒரு சில ரசிகர்கள் சரி ஓகே அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்மளும் கண்டுக்காமல் விட்டுருப்போம். ஆனால் அந்த மாதிரி நடிகர்கள்லாம் நம்மளை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு காமெடியில் விவேக் அவர்கள் சொல்லுவார், என்னது சிவாஜி செத்துட்டாரா, யோ இதெல்லாம் தேவையில்லாத அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இவங்களை பற்றி நான் கேள்விப்படும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு நாம் மறந்து போன நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசுவோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் இருக்க போது, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்க போது, நேராக விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வர் ராவ். இவரை வந்து நம்ம நிறைய படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் பார்த்துருப்போம். பிதாமகன் படத்தில் லைலா அவர்களுக்கு அப்பாவே இவர் தான். முதுகில் குனியை போட்டு குத்துன்னு குத்துவார் பார்த்தீங்களா. எவனோ ஒருவன் படத்தில் மாதவன் கிட்ட இவர் குத்துன்னு குத்து வாங்குவார். ஸோ இந்த மாதிரி அவர் செய்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா நடிப்பார். ஜீவா நடித்த ஈ படத்தில் கூட ஒரு நல்ல சேட்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக தன்னோட 6வது வயசுலேயே சினிமாக்குள்ளே வந்தவருங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக மட்டும் 150 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இவரோட லைஃப் டைமில் இவர் கிட்டத்தட்ட 350 படங்கள் நடிச்சிருக்காரு கடந்த 2024 வருஷம் வரைக்கும். தன்னோட 64வது வயசில் கேன்சர் ப்ராப்ளம்னால ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர். ட்ரீட்மெண்ட்டு சரியாக கொடுக்காத காரணத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால் அவர் வந்து 64வது வயதில் இறந்துட்டார். விஸ்வேஸ்வர் ராவ். இவரை பார்த்தோன்னே எத்தனை பேர் வந்து இவரை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் இல்லை, இப்படி ஒரு நடிகர் இருந்தார், நம்மளே மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்கல்ல. இப்போ இவரை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போகிற நடிகர் கோவை செந்தில் அப்படின்றவர் தான். பல கவுண்டமணி காமெடிகள், பல நாட்டாமை காமெடிகள் மற்றும் பல வடிவேலு காமெடிகளில் இவரை நம்ம பார்த்துருப்போம். இவரும் ஒரு நல்ல நடிகர் தான். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் அவர்களின் ஒரு படத்தில் தான் இவர் அறிமுகமானார், ஒரு கை ஓசை அப்படின்ற படம். ஸோ இந்த படத்தில் வர ஆரம்பித்து தான் பல படங்கள் அவர் நடிச்சிட்டாரு. அவரோட 74வது வயசில் ஹார்ட் அட்டாக், அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த காரணத்தினால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவரை கூட நம்ம மறந்துருப்போம். ஒரு நல்ல நடிகர், நல்ல காமெடி நடிகர். அதுவும் இல்லாமல் இவர் இறந்ததை வந்து ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டதே இயக்குனர் CS அமுதன் அவர்கள் தான். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவை செந்தில் அவர்கள் ஒரே டேக்கில் எவ்வளோ பெரிய டயலாக் கொடுத்தாலும் சர மாதிரியே அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நாங்கள் கூட தமிழ் படம் 2ல் இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தோம். சீக்கிரமாக அந்த ரோலை வந்து முடிக்கணும், அன்றைக்கி அந்த சீனை முடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே ரொம்ப கவலையிலையும் கொஞ்சம் பதட்டத்துலையும் இருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய லென்த்தியான சீனு, பெரிய டயலாக் இருக்குது. ஸோ இதை இவர்கிட்ட கொடுத்த உடனே ஒரே ஸ்டேஜில் அடித்து முடிச்சுட்டு டேய் கிளம்புகடா அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகர் தான் கோவை செந்தில் அவர்கள். ஆனால் அந்த நடிகர் இப்போ நம்ம கூட இல்லை. தன்னோட 74வது வயசில் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரும் நம்ம விட்டு போய்விட்டார். இப்போ மூன்றாவதாக சொல்ல போகிற நடிகை தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய நடிகை. மெட்டி ஒலி அப்படின்ற ஒரு சீரியலில் உமா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. விஜி அப்படின்ற ஒரு கேரக்டரில் கிட்டத்தட்ட தன்னோட 40வது வயசில் உடல்நலக் குறைவால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா, அதாவது மெட்டி ஒலி சீரியலுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க எந்த படத்தில் நடிக்கிறது இல்லையா. ஏன்னா மெட்டி ஒலி சீரியல் முடிச்சதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவொன்னு ஒரு சில படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சீரியலில் நடித்தாங்க. இவங்க வந்து ஒரு வெட்டினரி டாக்டர், அவரை வந்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஸோ திருமணத்துக்கு அப்புறம் இவங்க டோட்டலாக சினிமாவில் எதுலையும் நடிக்காமல் இவங்க ஃபேமிலியோடு இருந்துருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துட்டு இருக்குதுங்க. அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சில ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால தான் தன்னோட 40வது வயசில் மெட்டி ஒலி உமா மகேஸ்வரியும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இவங்களை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது சுபாஷினி அப்படின்ற ஒரு நடிகை தான். சுபாஷினி பாலகிருஷ்ணன். அவங்க வந்து சமீபத்தில் இவங்களோட கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. போரூரில் ஒரு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டதா நியூஸ் வந்ததுங்க தன்னோட 36வது வயசில். அதாவது இவங்க எப்படி இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க யார் அப்படின்றத சொல்லலாம். இவங்க வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான். இங்கே சன் டிவியில் கயல் அப்படின்ற ஒரு சீரியலில் நடித்து தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ இவங்க வந்து சீரியலில் நடித்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய தகராறு வந்துட்டு இருக்குது. அடிக்கடி தகராறு வருமா, அதனால் 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்சம் காலம் தனியாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த தகராறு எப்போ முத்தி போச்சுன்னா, இவங்க 2 பேரும் வீடியோ காலில் தகராறு பண்ணியிருக்காங்க. வீடியோ காலில் சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த சண்டை முத்தி போய் அப்படியே அந்த வீடியோ காலை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு தற்கொலை முடிவை எடுத்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் அவங்க தற்கொலைக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது. அது எல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது வெளிவந்தால் தான் தெரியும் இவங்களோட தற்கொலைக்கு பின்னணி என்ன, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. இப்போ 5வதாக சொல்ல போகிறது தருணி சச்தேவ் அப்படின்ற ஒரு நடிகை தான். இவங்களை சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். 14 வயசு தாங்க ஆகுது. 14 வயசில் எப்படிங்க இறந்தாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி
இவங்களை எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சது ரஸ்னா குழந்தை, ரஸ்னா பேபினா. இந்த ரஸ்னா ஆடில் இவங்க தான் வந்து அந்த ஃபோட்டோவில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருப்பாங்க. பா அப்படின்ற ஒரு மூவியில் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க, சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இவங்க வளர்ந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட்டே வேணாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னோட 14வது வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க அம்மா கூட இங்கே இந்தியாவிலேருந்து நேபாள் ட்ராவல் பண்ணும்போது நேபாளில் ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் கிராஷ் ஆனதுனால கிட்டத்தட்ட 21 விமானிகள் பயணம் பண்ண அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 16 இந்தியர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அந்த 16 பேரில் நம்ம தருணி சச்தேவ் மற்றும் அவங்களோட அம்மாவும் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 14 வயசுலேயே நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் தருணி சச்தேவ் அவர்கள். இப்போ 6வதாக சொல்ல போகிறது சுஹானி பட்நாகர் அப்படின்றவங்க தான். தங்கல் படம் ரிலீஸ் ஆனப்போ இவங்க யாருன்னு பல பேர் தேடி இருப்பாங்க. ஆனால் தேடுறதுக்குள்ளே இவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தங்கல் படத்தில் ஒரு 2வது மகளாக, அதாவது ஆமீர் கான் அவர்களுக்கு 2வது மகளாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இது வேறு நடிகை தான். இவங்க வந்து ரொம்ப குழந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. பபிதா போகத் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. தன்னோட 19வது வயதில் ஒரு வித்தியாசமான ஒரு ரேரான ஒரு டிசீஸ் மூலயமா இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேரான அந்த டிசீஸ் பேர் டெர்மட்டோமயோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நடிகை சமந்தா அவர்களுக்கு வந்த மாதிரி ஒரு வியாதி தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் வந்து ரொம்ப முத்தி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70 வயசுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இந்த ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், டிசீஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துருச்சு. அதாவது சின்ன வயசில் ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரெட் ஸ்பாட் வந்து இவங்களோட கையில் இருந்து தான். ஸோ இதை வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி எல்லா டாக்டர்கிட்டையும் போயிருக்கிறாங்க. எங்கெங்கேயோ நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக அலைஞ்சு இந்த ஒரு பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க டாக்டர். ஸோ அதுக்கப்புறமா டெம்பரரியாக மெடிசன் எடுத்து இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் அவங்களோட லிவரையே பாதிச்சிருச்சான். இதனால் ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க 10வது நாள் அதாவது சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தன்னோட 19வது வயசில் இந்நேரத்துக்கு அவங்க இருந்திருந்தாங்கன்னா நிறைய படத்தில் கமிட் ஆகிருப்பாங்க. பாலிவுட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பாவம், தன்னோட 19வது வயதில் இறந்துட்டாங்க இந்த நடிகை சுஹாசினி பட்நாகர் அவர்கள். 7வதாக நடிகை ரேஷ்மா. அதாவது இவங்களை வந்து இவங்களோட உண்மையான பேர் சாந்தி, பட் இவங்களை வந்து ரேஷ்மா அப்படின்னு சொன்னால் ஒரு 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா நடிகர் அம்சவர்தன் அவர்களோட மனைவி தான் இவங்க. அம்சவர்தன் அவர்களே ஒரு 90s ஹீரோ தான். ஸோ அவர் வந்து அந்த நேரத்தில் அவர் கூட நடித்த அந்த சகநடிகையான ரேஷ்மா அவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் 42வது வயதில் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்று ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவங்களோட ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியும், அந்த காலத்தில் நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம்ல, விஜய் அஜித் கூடலாம் நடிச்சிருக்காங்கல்ல இவங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நோஸ்டல்ஜியா மூமெண்ட் போயிட்டு வருவோம். ஸோ இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கொரோனா இன்ஃபெக்ஷனில் அந்த காலகட்டத்தில் அம்சவர்தன் மற்றும் இவங்க மனைவி, அதாவது இவங்க ரேஷ்மா 2 பேரும் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்களாம். ஸோ இவங்களை வந்து குவாரண்டைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா அம்சவர்தன் அவர்கள் ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ரேஷ்மா அவர்கள் ஓரளவு ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் தான் காமிச்சுதான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லையா. அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அதிகமாக இருந்தனால மறுபடியும் அவங்கள போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர்களை தொடர்ந்து 8வதாக நான் சொல்ல போகிறது நடிகை சித்ரா அவர்கள். இவங்களெல்லாம் மறந்துட்டோம் இல்லைங்க. நம்ம சேரன் பாண்டியன்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க நிறைய படங்கள். எனக்கு தெரிஞ்சு கபடி படத்தில் அந்த மாமியாக வருவாங்கல்ல, செம்மையாக இருக்கும் காமெடி. ஸோ அவங்கள மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அழகான காமெடியெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட 56வது வயதில் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க. தெரியுமாங்க யாருக்காது? எனக்கு சத்தியமாக நான் மறந்துட்டாங்க. நான் இந்த ஒரு டேட்டா எடுக்கும் போது தான் ஸோ சித்ராவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட சைல்டு ஆர்டிஸ்டாக கே பாலச்சந்தர் அவர்களோட அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலயமாக தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 100 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்போ இறந்தாங்கன்னா 2021வது வருஷம் இந்த கார்டியாக் அரெஸ்டின் காரணமாக தன்னோட 56வது வயதில் சாலிகிராமத்தில் இருக்கும் அவங்க வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாச்சு. அன்றைக்கி பெருசாக பேசப்படலை. பட் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. இப்போ இவங்களை தொடர்ந்து 9வதாக சொல்ல போகிறது நந்தினி அப்படின்ற ஒரு சீரியல் நடிகை தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லலாம் பெருசாக நடிகலை, ஆனால் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஆனால் இவங்களை நான் இதுக்குள்ளே ஏன் இழுத்துன்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 26வது வயதில் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான மேட்ரு. இதுக்கு முக்கியமான காரணம் சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி அவர்கள் கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வேலைக்காக வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்த உடனே அங்கே எப்படி அவங்க மைண்டு மாறிச்சோ என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அவங்களோட லுக்கை பார்த்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு மாடலிங்கில் நடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிருக்குது. இவங்களும் போய் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சினிமா மேலே ரொம்ப மோகம் வந்துட்டு இருக்குது. வந்தது எந்த அளவுக்கு வேறு லெவலில் போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது. அந்த வேலை கூட வேணாம், நான் கலை பயணத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
இதுக்கப்புறம் என்னங்க, சினிமா நடிப்புக்காக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்டிலேருந்து ஒரு பக்கம் ப்ரெஷரு. ஸோ இங்கே இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு நம்ம சினிமாலேயே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீரியலில் தான் நடிச்சிருக்கிறாங்க. படத்திலலாம் பெருசாக நடித்த மாதிரி தெரியல. ஸோ இங்கே நடிக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பிஜியில் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து பார்த்தா கல்யாண ப்ரெஷர், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் கொடுத்த ப்ரெஷர்னால அந்த ப்ரெஷர், அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்களாம்பா. இதை நான் எங்கே போய் சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்படியும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சரி, ஓகே, 10வதுக்கு ஜம்ப் பண்ணுவோம். 10வதாக நான் சொல்ல போகிறது ஹனி சிவராஜ் அப்படின்ற ஒரு நடிகை தான். ஞாபகம் இருக்குதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நான் ஒன்று பார்த்தேன். அந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் இவங்க தான். நல்லா ஒல்லிய வடவடன் குதிரை மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பிரியாணி படத்தில் கார்த்தி அவர்கள் ஒரு 3 ரிசப்ஷனிஸ்ட் சைட் அடிக்கும்ல, அதில் இவங்க ஒருத்தங்க என்ன ஆனாங்கன்னு எல்லாம் மறந்துட்டோம்ல. ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா 2015 வருஷம் இறந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆனனால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பேசிக்கலி இவங்க வந்து ஒரு மலேசியன் ஆக்ட்ரஸுங்க. மலேசியாவில் நிறைய வெற்றி படங்களில் இவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்லாம் பண்ணியிருக்காங்களாம். அங்கே நடிச்சுட்டு தமிழில் இந்த மாதிரி சேனலில் வாய்ப்பு கிடச்சோன்னே அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அவரோட பிரியாணி படத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி அதுலேயும் நடிச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி கேன்சர் வந்தனால அவங்களோட கலை பயணத்தை அவங்களோட தொடர முடியல. இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்கட் பிரபு கூட ஆழ்ந்த இரங்கலை அந்த காலகட்டத்தில் தெரிவித்தார். ஆனால் பல பேருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட தெரியாமல் போச்சு. 11வதா இயக்குனர் வேலு பிரபாகரன், இவரும் போய் சேர்ந்துட்டாருங்க. மறந்துட்டீங்களா? இவரை வச்சு என்ன சர்ச்சைகளெல்லாம் வந்து நம்ம நிறைய கலப்பியிருக்கோம். நானே நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் மனுஷன் பாவம் இறந்துட்டார். தன்னோட 68வது வயதில், சின்ன வயசு, இப்போ தான் திருமணமாகி ஒரு 2-3 வருஷம் இருக்கும், இறந்துட்டார். என்ன பண்ணுறது? அந்த காலகட்டத்தில் ரொம்ப புரட்சிகரமான படங்கள்லாம் கொடுத்தவர். நாளைய மனிதன், அசுரன். இந்த அசுரன் கிடையாது, அன்றைக்கி அவர் ஒரு அசுரன் கொடுத்தாரு, பிரெடேட்டரோட ரீமேக் அது. அப்புறம் புரட்சிகாரன் போன்ற படங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஆள் தான். ஆனால் 68வது வயசில் உடல்நிலை சரியில்லை, அதனால் வென்டிலேட்டரில் வச்சுருக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி இவரும் இறந்துட்டார். இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சில படங்கள் நடித்தார். ஸோ இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. 12வதா வாகினி அப்படின்ற ஒரு சீரியல் நடிகை. இவங்களை ஏன்ப்பா சம்மந்தமே இல்லாமல் லிஸ்ட்டில் கொண்டு வரேன்னா, எப்படி மறக்க முடியும்? அமைதிப்படை இப்போ தானே ரிலீஸ் ஆகிருக்குது 2 நாளைக்கு முன்னாடி. தேட்டர்லலாம் போய் பார்த்தீங்களா இல்லையாங்க? அரசியலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் மணிவண்ணன் சொல்லுவார்ல, தனியாக தான் ஊட்டிக்கு போன போல இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த நடிகை ஞாபகம் இருக்கா? இப்போ ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களும் இப்போ காலமாயிட்டாங்க. இப்போ தாங்க February 2026 தான் இறந்துருக்காங்க. ஆனால் இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அமைதிப்படை ரீரிலீஸ் ஆகிருக்குது. தமிழில் மறுபடியும் கூப்பிட்டு யாராவது வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களோட நிலைமை கொஞ்சம் பரிதமான நிலைமை தாங்க நண்பர்களே. என்ன மேட்டர்னா, இவங்க வந்து தமிழில் நடித்ததுக்கப்புறம் இங்கே பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அதனால் மறுபடியும் போய் தெலுங்கு, கன்னடம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பயணத்தை அங்கே தொடர்ந்துருக்கிறாங்க. சீரியலில் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நல்லா நடித்து நல்லா பீக்கில் இருக்கும்போது இவங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை, பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சான். ஸோ அதனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபண்டு இவங்ககிட்ட இல்லாதனால கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் போய் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். கஷ்டமாக தான் இருக்குது கேட்கும்போது. எவ்வளோ நடிகர்கள் இந்த நடிப்பு துறையில் நம்ம மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்க. கடைசியில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறதே நம்ம பார்க்குறோம். ஸோ வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் சொல்ல தான் முடியும் அப்படின்றது தான் இப்போ நம்மளோட சுச்சுவேஷனு. ஸோ இப்போ அடுத்ததாக 13வதாக சொல்ல போகிறது ஃப்ளோரன் பெரேரா அப்படின்ற ஒரு நடிகர். பார்க்குறதுக்கு நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி ரொம்ப கம்பீரமாக இருப்பார். கடைசியாக அவரை நான் வந்து அயோக்கியா அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தேன். ஆனால் கயல் படத்தில் வந்து அவர் ஃபேமஸ் ஆனார். ஆனால் கயல் படம் அவரோட முதல் படம் இல்லைங்க. ஏதோ பிரபு சாலமன் வந்து நல்ல வசதியான ஒரு ஆள், ஃபண்டு ரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு, அதனால் படத்தில் கூப்பிட்டு வந்தார்னு நினைக்காதீங்க. அவர் புதிய கீதை படத்துலேருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ சினிமா மேலே அவ்வளோ ஆர்வம் அவர். ஸோ அந்த நடிகர் இப்போ நம்ம கூட இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். தன்னோட 67 வயசில் அவருக்கு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. ஸோ அதனால் இவர் கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்கனவே 6 நோயாளிங்க உட்காந்துக்கிறாங்களாம். இதை பார்த்து பயந்து போனவர், நான் என்னோட சொந்த கார்லேயே வரேன்னு சொல்லி அவரோட வண்டியிலே போய் இறங்கியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரோட நேரம் போகணுன்ற நேரம் வந்துருச்சு போல இருக்குது. அவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ட்ரீட்மெண்ட் பலனின்றி அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் ஃப்ளோரன் பெரேராவை நம்ம பல பேர் மறந்துருப்போம். பட் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சினிமாலே இருக்கிறனால இந்த நடிகர்களோட படங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா நண்பர்களே. இப்போ 14வதாக சொல்ல போகிறது RS சிவாஜி. இவரையும் மறந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம யாருங்க அவர்? இந்த நடிகரோட தம்பிங்க, சந்தான பாரதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தம்பி தான் இவர். நல்லா காமெடி பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து கமலஹாசன் படத்தில். இவரோட படம் கூட கடைசியாக லக்கி மேன் அப்படின்ற படம் பார்த்தேன். யோகி பாபு அவர்களுக்கு டிரைவிங் டீச்சராக இருப்பார் பாருங்க. கோலமாவு கோகிலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பார். நல்ல மனுஷன் தான், நல்லா சூப்பராக சட்டிலான காமெடியாக பண்ணுவார். தன்னோட 66வது வயதில் இவர் 2023 வருஷம் இறந்துட்டார். இவரே நம்ம மறந்துட்டோம்ல, ஈகிறாரோ இல்லையோ அப்படின்ற மாதிரி பல பேர் பல விஷயங்களை கடந்து போயாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக 15வதாக ராமதாஸ் அப்படின்ற ஒரு நடிகர் தான். ரொம்ப சட்டிலான போலீஸுங்க இவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த மனுஷன் வந்து நம்மளை ஏதோ ஒன்று பண்ண போகிறான் போலுக்குதுரா, ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான், ஆனால் பயமாக இது இவன் பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு விசாரணை படம் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிகர். ஒரு இயக்குனராக தான் இவர் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாரணை, காக்கி சட்டை, வசூல் ராஜா போன்ற படங்கள்லாம் நடித்தார். விசாரணையெல்லாம் பயங்கரமாக மிரட்டியிருப்பார்.
இவர் வந்து சுயம்பரம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம்ல, 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட கின்னஸ் ரெக்கார்டு படம். இந்த படத்தில் ஒரு செக்மெண்ட்டை இவரும் டைரக்ஷன் பண்ணாராம். இவர் வந்து முதல்ல இயக்குனரான படம் வந்து 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்ற ஒரு படத்தில் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஒரு படம் நடித்த உடனே கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டார். வரலாறு முக்கியம் அப்படின்ற ஒரு படத்தை தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவரும் இப்போ நம்ம கூட இல்லை. கடைசியாக வந்து கவுண்டமணி அவர்களை பற்றி, அவரோட படத்தை பற்றி ப்ரமோஷனுக்கு ஸ்டேஜில் பேசும்போது அவரோட வீடியோ பார்த்தது தான். ஸோ அது கூட பல பேர் மறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்மளும் மறந்து விட்டுருப்போம். ஆனால் பல பேர் உயிரோடவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஸோ அவங்களாம் யாருன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய அபிப்பிராயத்தை கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.